வணக்கம் மக்களே, இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் பிளே டு வாட்ச் அவுட் இன் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் டிஃபெண்டிங் டீமு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. மொத்தம் 9 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 7 வின்னு 2 லாஸ் தான். 36 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 7th பொசிஷனில் இருக்கோம். 10 மேட்ச் விளையாண்டு 4 வின்னு 5 லாஸு 1 ட்ரா, 27 பாயிண்ட்டில் இருக்கும். நேற்று விளையாண்ட மேட்ச்சில் பெங்கால் வாரியர்ஸ் கூட நம்ம 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சதுனால நம்ம 7th பிளேஸ்க்கு வந்தோம். இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னா 32 பாயிண்ட்ஸ் எடுப்போம், 5th பிளேஸ்க்கு போவோம். இப்போ இந்த வீடியோவுக்கு வரலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளேயர் டு வாட்ச் அவுட் இன் டிஃபென்ஸ் அண்ட் ரைடர்ஸ் இன் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ரைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய், சிவம் பட்டாரே, நவீன், விஷால் தட்டே. விஷால் தட்டேவும் நவீனும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டில் வருவாங்க. பட் மெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7ல் பார்த்தீங்கன்னா வினயும் சிவம் பட்டாரேவும். அவரு கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக நம்ம சியானே ஷாத்லு, எக்ஸலண்ட் டிஃபெண்டர், ஈரானியன் டிஃபெண்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினயை எப்படி டேக்கிள் பண்ணணுன்னா, டீப்பாக உள்ள வருவார், கண்டிப்பாக போனஸ் எடுப்பார். மல்டி பாயிண்ட் ரைடு எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவரை நம்ம டேக்கிள் பண்ணி அதிக நேரம் உட்கார வைக்கணும். அதே மாதிரி மல்டி பாயிண்ட் கொடுக்கக்கூடாது. பிடிக்கணும்னு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம அவருக்கு அட்டம் பண்ணி டேக்கிள் பண்ணி பிடிச்சி வெளியே உட்கார வைக்கலாம். பட் கொத்த பாயிண்ட் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லேயும் ஒரு சில தவறுகள் அந்த மாதிரி நம்ம பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரே பார்த்தீங்கன்னா அவரும் எக்ஸலண்ட் ரைடர், யங் ரைடர். லாஸ்ட் சீசனும் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்காக விளையாண்டார், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. குறிப்பாக இவர் வந்து குரூஷியல் டைமில் ரைடுக்கு வருவார், இவரும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பார். அதே மாதிரி நவீனும் விஷால் தட்டேவும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டில் உள்ளே வருவாங்க. மேட்ச் சேவ் பண்ணி கொடுக்கணுன்னா இவங்க 2 பேரும் குரூஷியல் டைமில் உள்ள வந்து பாயிண்ட்ஸ் மல்டி பாயிண்ட் ரைடு இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன்னா லாஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேட்ச்சில் விளையாண்டுருக்குறாங்க. அதே மாதிரி நவீன் பார்த்தீங்கன்னா ஹீ கேன் டேக்கிள், டிஃபெண்டும் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஆல்ரவுண்டர். சரி, இப்போ பிளேயர் டு வாட்ச் அவுட் இன் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம். அந்த ஹோல் டீமே டிஃபென்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வினயும் சொல்லலாம், சிவம் பட்டாரையும் சொல்லலாம். ஹோல் டீமே டிஃபென்ஸில் எக்ஸலண்ட்டாக விளையாடும். அதனால தான் அவங்க நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியானே ஷாதுலு, இவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் ஆடுறவர். ராகுல் சத்பால் ரைட் கார்னரில். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நீங்கள் போனஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களா மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போனஸ் போட முடியும், இல்லை டச் பாயிண்ட் எடுக்க முடியும். டீப்பாக போய் ஆடினா அவங்கள்ட்ட நம்ம மாட்டிக்குவோம், டேக்கிள் ஆயிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்தீப், சாஹில். ஜெய்தீப்பும் ஷாகிலும் பார்த்தீங்கன்னா இன் பொசிஷன், கவர் பொசிஷன்லேயும் ஆடுறவங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஆடணும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஷாதுலும் செத்பாலும் இல்லைன்னா இவங்க அந்த பொசிஷன்லேயே ஆடுவாங்க. நிறைய டேக்கிள்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்லேயும் இவங்க 4 பேர் சேர்ந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சோலோனா ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கும்போது இவங்க நல்லா டிஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்கள பார்த்து ஆடிக்கணும், பாயிண்ட் எடுக்கணும். அதே சமயம் அவங்க மிஸ்டேக்கில் நம்ம பாயிண்ட் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசீட்டில் சஞ்சய் துல், இவர் பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸில் எப்படி மயூர் கதமோ அது மாதிரி சஞ்சய் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரேராக பண்ணுவார். அதனால் அந்த ரேர் பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்ம பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரி, இது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபென்ஸ்லேயும் சரி, டிஃபென்ஸ் தான் அவங்க மெயின் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வினய் இருக்கா, சிவம் பட்டரே, நவீன், விஷால் தட்டே. அதே மாதிரி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லேயும் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணணும்னா பிளேயர்ஸ்க்கு ஒவ்வொரு பிளேயர் அனலைஸ் பண்ணி அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும், அதே மாதிரி உள்ளே போனால் நம்ம எப்படி மாட்டாமல் தப்பிச்சு வரணும். ஏன்னா பெங்கால் வாரியர்ஸும் எக்ஸலண்ட் டிஃபென்ஸில் நல்ல டீம் தான். கடைசி 2 மேட்சாக தோத்ததுனால அவங்க கொஞ்சம் டீமுக்குள்ளே கொஞ்சம் டிஃபென்ஸ் இப்போ கொஞ்சம் புவராக இருக்குது. ஆனால் முன்னாடிலாம் க்ளோஸராக. அதே மாதிரி ஹரியானா ஸ்டீலர்ஸ் தோத்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து பெங்கால் வாரியர்ஸ்ட்டு தான் தோற்றுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸை நம்ம ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால் மேலே ஒரு டாப் 5 பொசிஷனுக்குள்ளே போகிறதுக்கான, டாப் 6 பொசிஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் ஜெயிச்சோம்னா. இது ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க டீம் அடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம தலைக்கு ஒரு
இதை ஏற்றிக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஏற்றிக்கூடாது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்து நம்ம ஜெயிச்சு வெளியே வரணும். அதே மாதிரி ஷாதலியும் ராகுல் செத்பால்ட்டியும் நரேந்திரா இல்லை விஷால் செஹலோ இல்லை மொயின் சஃபாங் சஃபாங்கியோ இவங்க போனால் கரெக்டாக பார்த்து போனஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறத வச்சு நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மல்டி பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டீப்பாக போய் ஆடி மாட்டிக்கூடாது. சரிண்ணா, இன்னைக்கு மேட்ச் நம்ம வின் பண்ணுறதுக்கான பாராட்டு நான் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸ்ட் மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் கூட நேற்று நடந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ச்சு வின் பண்ணுவோம், வின் பண்ணணும். தட்டுறோம், தூக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் மெயினாக டிஃபென்ஸில் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. அதனால் அந்த டிஃபென்ஸை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். நம்ம வின்னிங்கை அவங்கள அந்த டிஃபென்ஸை உடைக்கணும், பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் நம்ம பாயிண்ட் எடுத்து ஜெயிக்க முடியும். ஈவன் நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேருந்தே நம்ம லீடு கொண்டு போகணும் இந்த மாதிரி டீம் கூட. ஏன்னா பட்னா பைரட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாயிண்ட் லீடில் வச்சுருந்தா ஈஸியாக கடைசீட்டில் கொடுத்துட்டோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஈவனாக ஸ்டார்டிங் 10 நிமிஷத்துக்கு கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் லீடில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல டிஃபென்ஸ் டீம் கூட நம்ம ஜெயிக்க முடியும். எனிவே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வரமாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்சோ ஆல் கபடி ஃபேன்ஸ், தமிழ் தலைவர் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் அழுத்தி வைங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன். சென்னை எஃப்சி மேட்ச் பற்றியும் பேசுவோம், சிஎஸ்கே பற்றியும் நம்ம பேசுவோம். அடுத்தது நான் சிஎஸ்கேல இந்த பிளேயர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு இதோட நான் வரேன். பிளேயர்ஸோட இந்த பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணால் சிஎஸ்கேல அடுத்த இது நம்ம விளையாடுவோம், எக்ஸலண்ட்டாக விளையாடுவோங்க பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பிஃபோர் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன். பார்க்கலாம் அதிலிருந்து எத்தனை பிளேயர்ஸ் சிஎஸ்கே எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி கைஸ், எனிவே தேங்க்யூ.